தூங்கிட்டே இருந்தேன். காலையில் ஒரு 5:30 மணிக்கு ஃபோன் அடிச்சானுங்க. என்னடா அப்படின்னு கேட்ட உடனே இங்கே மலேசியா மாதிரியே இங்கே ஒரு முருகர் கோவில் கட்டியிருக்காங்கடா, அது பார்த்துட்டு வரலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. என்னடா முருகர் கோயிலா அப்படின்னு கேட்டேன். இல்லைடா, முருகர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே பண்ணியிருக்காங்கடா, வாடா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டானுங்க. சரி, நம்ம சும்மா தானே இருக்கோம், இன்றைக்கி வேறு வந்து தைப்பூசம், சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி உட்காந்து கிளம்பிட்டோம். எங்கடா போகிறோம்னு பார்த்தா நம்ம மேல்மருவத்தூர்லேருந்து பக்கத்தில் நடுப்பழனி அப்படின்ற ஒரு கிராமம் அப்படி சொன்னால், சரி சொல்லிட்டு உட்காந்தோம். போயிட்டே இருந்தோம். என்னவோ சொல்லிகிட்டே வந்தானுங்க, இப்படிதான் அப்படிடான்ட்டானுங்க. நான் சரி பார்ப்போம் இப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி உக்காந்துட்டோம். வண்டி எடுத்தானுங்க, அவனும் கதையாக பேசிட்டு வந்தானுங்க. நம்மளுக்கு அந்த டைம் வர தூக்கம், காலையில் 5:30 மணி 6 மணி, நம்ம எப்பயுமே 8 மணி மேலே தான் எழுந்திருக்கோம். சரி முருகரை பார்க்கறது, நீ சீக்கிரமாக எழுந்து குடிச்சிட்டு கிளம்பி வரலான்னு வந்தேன். போகிறானுங்க போயிட்டே இருக்கானுங்க. ஒரே பனி வேறு அதிகமாக இருக்குது. கோயில் போர்டை காட்டினோடனே தான் அப்பா வந்துச்சா அப்படின்ட்டு. கோயில் என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா கடைங்க. இதுக்கப்புறம் வந்து நைட்டாக நடந்து போயிட்டே இருந்தானுங்க. என்னை விட்டானுங்க. எங்கடா அப்படின்னு பார்த்தா அவனுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கானுங்க. சரி உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தா என்ட்ரன்ஸ்லேயே வந்து எல்லா கடைகளும் போட்டிருந்தாங்க. என்ட்ரன்ஸை பார்த்தா சிம்பிளாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. பக்கத்துலேயே அந்த ஒரு ஆலமரத்தை சுற்றி மாடுலாம் கட்டி வச்சுருக்காங்க. என்னடா இங்கே மாடு கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு கோவிலுக்கு வேண்டிக்கிட்டு நிறைய பேர் மாடு கொடுப்பாங்க, அதெல்லாம் இங்கே வச்சு வளர்க்குறாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது, பரவாயில்லடா, கோவிலுக்கு மாடெல்லாம் கொடுத்து அதை வேறு பராமரிக்கிறாங்க, நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ் சாமியை தொட்டு கும்பிட்டு சரி உள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தேன். எங்கடா கோயில் அப்படின்னு கேட்டவுடனே, இதுதான்டா கோயில், என்னடா சிம்பிளாக இருக்குது அப்படிங்கிற. டேய் பார்க்க தான் சிம்பிளாக இருக்கும், உள்ளே வந்து பாரு எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி வா போகலாம் சொல்லிட்டு என்ட்ரன்ஸை தொட்டு கும்பிட்டு போனோம். அருமையான முருகர் தரிசனம் காலையிலேயே. இவ்வளோ காலையில் முருகருடைய தரிசனம், தைப்பூசம், அதுவும் நம்மளுக்கு கிடைச்சது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் போட்டுக்கிட்டு கிளம்பணும். அப்படியே வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே போனான். அது உள்ள என்ட்ரன்ஸு வேல் வச்சு விளக்கு ஏற்றி வச்சுருந்தாங்க. நல்ல ஒரு விசிபிளான காட்சி. சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே சைடில் பிள்ளையார் இருந்தார், அவருங்க ஒரு வணக்கத்தை போட்டுட்டு எங்கடா வர்ற அப்படின்னு பார்த்தா மேலே ஏறிட்டானுங்க. அவனுங்க சித்தர்லாம் இருந்தாங்க. சரி அதை பார்க்கறதுக்கு வரதுங்காட்டி மேலே ஏறிட்டானுங்க. இங்கேருந்து பார்த்தா முருகருக்கு கல்யாணம் ஆன அந்த சிலை எல்லாமே சூப்பராக வடித்து வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குரங்கு, டை என்னடா பண்ணுற, நம்மளுக்கு முன்னாடி ஓட்டாரு. சரி சொல்லிட்டு கிளம்புவோம். அடிக்கட்டை தொட்டு கும்பிட்டு ஏறிட்டே இருக்கும். ரொம்ப ஹைட்லாம் இல்லைங்க, திடமான ஹைட்டு தான். சூப்பராக இருந்தது. ஒன்றும் நல்ல கலைவண்ணத்தோடு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படி ஏறணும். ஏறி போயிட்டு பக்கத்தில் பார்த்தா ஒரு இங்கே ஒரு முனிவர் இருந்திருக்காரு. அவருடைய ஜீவ சமாதி இங்கே வச்சுருக்காங்க. சரி அது ஓப்பன் ஆகலை. டைம் வந்து நாங்கள் காலையிலே வந்தோன்னா அதை ஓப்பன் பண்ணி வைக்கல. சரி சொல்லி பார்த்துட்டு கோயில் கோபுரத்தை பார்த்து வேறு லெவலில் இருக்குது. மலைக்கு மேலே இது கட்டி வச்சுருக்கனால சூப்பராகவும் இருக்குது. அங்கேருந்து தரிசனம் பண்ணோம். கிட்ட வந்து வேலை தொட்டு கும்பிட்டு கீழே ஒரு வேல் பார்த்தோம் இல்லையா, இங்கே மேலேயும் வச்சுருக்காங்க. அங்கேயும் விலைக்கு ஏற்றி தொட்டு கும்பிட்டு கற்பூரத்தை ஏற்றிட்டு ரோகரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கிளம்பிட்டோம். மேலே ஒரு படியை ஏற ஐயனை பார்க்குற அந்த சந்தோஷம் வந்து தாங்க முடியல. சரி சொல்லிட்டு படிக்கட்டில் ஏறணும். ஏறி உள்ளே போனோம். செல்லு எங்கடா வைக்கிறா, வீடியோ எடுக்காதாங்க. சரி வந்ததுக்கு ஒரு இதுவாக இருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி வீடியோ எடுத்தோம். நம்மளுக்காக கிடைச்ச தரிசனம், நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் கிடைக்காது. இந்த வீடியோவை பார்த்து அவங்களுக்காக இந்த தரிசனம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். சரிடா அப்படின்ட்டு முன்னாடியே போயிட்டு இருந்தான். செல்லை வச்சிடறா, கோவிலில் பிடிங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னான். சரி நம்ம கருவறை தான் எடுக்கக்கூடாது, இங்கே சுற்றி எடுக்கலான்னு பார்த்தா நிறைய சிலைலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அருமையாக பார்த்துட்டு அப்படியே என்ட்ரன்ஸை பார்த்தோம். ஐயனை பார்க்கும்போது ஒரு சிறப்பு காட்சி. ஒரே கூட்டமாக இருந்தது. நம்ம தான் காலையில் வந்துன்னு பார்த்தா நம்மளுக்கு முன்னாடி ஒரு 100கணக்கான பேர் கோவிலில் வந்திருக்காங்க. ஐயனை பார்த்துட்டு ரோகரான் நான் பக்கத்தில் கத்துறான். ஹார்ட் பேஷண்ட் வேறு முன்னாடி இருக்காரு, கத்தாரு அப்படின்னா கோவிலுக்கு வந்தால் இதெல்லாம் பண்ணணும்டா அப்படின்னா கொஞ்சம்